இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நாடகம் போடுறாங்க சார். அவர் எப்படி அவங்க அப்பா தான் அடமானம் வச்சு விற்று எழுதி கொடுத்ததே அவர் தான். இனிமே போய் இது கச்சத்தீவை மீட்க போகிறாங்க, நீட்டை நிறுத்த போகிறாங்க, அதெல்லாம் முடியாது சார். சும்மா இவங்க நடிக்கிறாங்க. அன்னைக்கு 1974 திமுக ஆட்சியில் இருந்தப்ப கருணாநிதி அவர்கள் அவருக்கு இருந்த சர்க்காரியா கமிஷன் பிரச்சனைக்காக வாயை திறக்காமல் கச்சத்தீவை தாரவாக்க கொடுக்க உடம்பியாக இருந்துட்டு இன்னைக்கு 4 வருஷம் முடிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு மக்களை ஏமாற்றுறாரு. நீங்கள் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை இந்த மக்கள் மத்தியில் போட்டுறீங்கன்னு எங்களோட மீனவரோட கருத்து. இது எங்கள் எல்லையில் இருக்கும்போதே எங்களை வெட்டுறான், அடிக்கிறான். அதையே இந்த அரசு எங்களால் கேட்க முடியல. நானும் பக்கா திமுக, 53 வயசாவது நான் பக்கா திமுக. ஏடிஎம்கே வந்தால் ஏதாவது செய்யலாம், பாக்கி யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு 4 வருஷம் முடிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு மக்களை ஏமாற்றுறாரு. 18 வருஷமாக மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க. அப்போலாம் இவங்களுக்கு தெரியல இந்த கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்தில் இவர் தீர்மானம் போடுறாரு. இது மக்களை ஏமாற்றும் செயல். 1974 ஆண்டு இந்திய அரசு இலங்கை அரசுக்கு கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தது. அந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய அரசில் முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய அழுத்தம் கொடுக்காம விட்டதன் காரணமாக கச்சத்தீவு இலங்கைக்கு தாரவாத்து கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு 1974 திமுக ஆட்சியில் இருந்தப்ப கருணாநிதி அவர்கள் அவருக்கு இருந்த சர்க்காரியா கமிஷன் பிரச்சனைக்காக வாயை திறக்காமல் கச்சத்தீவை தாரவாக்க கொடுக்க உடம்பியாக இருந்துட்டு இன்றைக்கி மீனவர்களுக்காக நாடகம் போடுது இந்த அரசு. இது மீனவர்களை ஏமாற்றும் ஒரு செயல். இதை மீனவ மக்கள் என்றைக்குமே நம்ப மாட்டாங்க. திமுகவுக்கு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. எலெக்ஷன் அடுத்து சட்டமன்ற எலெக்ஷனுக்காக நாடகம் போடுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவர் எப்படி அவங்க அப்பா தான் அடமானம் வச்சு விற்று எழுதி கொடுத்ததே அவர் தான். இப்போ ஒரு முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி மீட்க போகிறாராங்க, நாடகம் போடுறாங்க சார். இனிமே போய் இது கச்சத்தீவை மீட்க போகிறாங்க, நீட்டை நிறுத்த போகிறாங்க, அதெல்லாம் முடியாது சார். சும்மா இவங்க நடிக்கிறாங்க. நீங்கள் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை இந்த மக்கள் மத்தியில் போட்டுறீங்கன்னு எங்களோட மீனவரோட கருத்து. இது விடியா திமுக அரசுக்கு இந்த இதை சொல்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு இந்த மீனவரோட கருத்து. அங்கே போனோம்னா 20 நாட்டுகளில் போனால் எங்கள் எல்லையில் இருக்கும்போதே எங்களை வெட்டுறான், அடிக்கிறான். அதையே இந்த அரசு எங்களால் கேட்க முடியல. இன்னும் எவ்வளோ சொத்து எவ்வளோ மக்கள் நாங்கள் விட்டுட்டு நிற்கிறோம். இதையே கேட்கறது எங்கள் அரசு முடியல. இது திமுக ஓட்டு போடுறதுக்காக வேண்டி இப்போ கொண்டு வர பிரச்சனை. இது சொல்கிறாங்க இந்த கச்சத்தீவை மீட்டு கொடுப்போம். நானும் பக்கா திமுக, 53 வயசாவது நான் பக்கா திமுக. இவங்க எங்களுக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுப்பாங்களா? அதெல்லாம் இவங்களால் முடியாது, காலத்துக்கு முடியாது. இந்திரா காந்தி காலத்தில் பண்ணாதது இவங்க பண்ண போகிறாங்களா? ஏடிஎம்கே வந்தால் ஏதாவது செய்யலாம், பாக்கி யாரும் சொல்ல முடியாது.